ஹே காய்ஸ், வெல்கம் டு பாட்பி. இந்த வீடியோவில் நம்ம பாட்பி ஏபி யூஸ் பண்ணி எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்பி டேஷ்போர்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரைட் சைட் டாப் கார்னரில் ஏபிஐ டெவலப்பர் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் உங்களோட ஏபிஐ கீ. ஓகேங்களா, ஸோ இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுறது. இப்போ ஒரு யூசர் வந்து மெசேஜ் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அவங்க வித்தின் 24 ஹவர்ஸில் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த என் பாயிண்ட் யூஆர்எல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அவங்க வந்து அவுட் சைட் 24 ஹவர்ஸில் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணணும். வித்தின் 24 ஹவர்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நார்மல் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். ஏபி என் பாயிண்ட் யூஆர்எல் யூஸ் பண்ணி அவுட் சைட் 24 ஹவர்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் டெம்ப்ளேட் மூலியமாக தான் அவங்கள வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நார்மல் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா சென்ட் ஆகாது. மெசேஜ் டெம்ப்ளேட் மட்டும் தான் அவுட் சைட் 24 ஹவர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி டெம்ப்ளேட்டு நீங்கள் எதாவது ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் ரிலேட்டட் அனுப்புறீங்கன்னா கண்டிப்பாக யூட்டிலிட்டி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்டு மெனி ரீசன்ஸ் டிஎன்டி இந்த மாதிரி ரீசன்ஸ்னால எல்லாத்துக்குமே இப்போ வந்து ரீச் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பில்டிங்கை வந்து உங்கள் சிஸ்டத்துலேருந்து வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புறீங்க, அந்த மாதிரிலாம் யூட்டிலிட்டி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஏபி என் பாயிண்ட் சென்ட் மெசேஜ் டெம்ப்ளேட் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களோட பாட் நம்பரை செலக்ட் பண்ணிங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவ் பண்ண மெசேஜ் டெம்ப்ளேட் எல்லாம் ஷோ ஆகும். ஓகேங்களா, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏஎஸ்10ன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் ஒரு இமேஜ், 2 பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குயிக் ரிப்ளை பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஏஎஸ்10 மார்க்கெட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் மெனுன்னு ஒரு பட்டனு, சாட் வித் ஏஜென்ட்னு ஒரு பட்டன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பாட் ரிப்ளை ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ அந்த பாட் ரிப்ளை வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, நான் மெயின் மெனுக்கு வந்து ஒரு பாட் ரிப்ளை வந்து செலக்ட் பண்ணுறேன். சாட் வித் ஏஜென்ட்டுக்கு ஒரு பாட் ரிப்ளை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஹெட்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் கெட் ஏபி என் பாயிண்ட்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட என் பாயிண்ட் யூஆர்எல் ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் உங்களுடைய என் பாயிண்ட் யூஆர்எல். ஓகேங்களா, கெட்டு போஸ்ட் ரெண்டுமே வரும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி நான் ப்ரௌசரில் ஒரு டேப்பில் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் பேக்கு எல்லாமே வந்து ப்ரீ டிஃப்ரெண்டாக அதுவே செட் ஆகிரும். நம்ம ஏற்கனவே கொடுத்தனால நம்ம இமேஜ் அந்த யூஆர்எல் எல்லாமே. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, டெம்ப்ளேட் மெசேஜ் ஹேஸ் பீன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்களா ஹெட்டரு, இந்த மெயின் மெனு, சாட் வித் ஏஜென்ட்டு, 2 பட்டன். இந்த பட்டனை வந்து யூசர்ஸ் கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பாட் ரிப்ளை செலக்ட் பண்ணுறோமோ அது ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, இதுதான் மெத்தடு. எப்படி ஏபி என் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெசேஜ் டெம்ப்ளேட் இல்லை வந்து நார்மல் மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.